ஹலோ நண்பா. தமிழக காவல்துறையான டிஎன்யூஎஸ்ஆர்பி டிபார்ட்மெண்ட்டில் இப்போ புது அப்டேட் வந்திருக்கு. ஆமாம், அடுத்ததாக எந்தெந்த ரெக்ரூட்மெண்ட் வரப்போகுது அப்படிங்கிறதற்கான ஆனுவல் பிளானை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நான் இந்த வீடியோவில் வர இருக்கிற ரெக்ரூட்மெண்ட்டுக்கு என்ன வயது வரம்பு, என்ன குவாலிஃபிகேஷன் எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ காவல்துறையில் வேலை அப்படிங்கிறது உங்களோட கனவு அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். இந்த வீடியோ லிங்க் எடுத்து உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைங்க. உங்கள் நண்பர்களும் பார்க்கட்டும், அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். தமிழக காவல்துறையோட அஃபிஷியல் வெப்சைட்டான tnusrb.tn.gov.in இதுதான் அஃபிஷியல் வெப்சைட். நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், அதை டச் பண்ணி இந்த ஒரு பேஜுக்கு வந்துடுங்க. ஸோ இந்த இடத்துல மெனு டேப் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு ஆனுவல் பிளானர் அப்படிங்கிற டேப் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்ததாக காவல்துறையில் என்னென்ன நோட்டிஃபிகேஷன் எந்தெந்த மாதங்களில் வர இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இந்த 2026 காவல்துறையிலிருந்து எந்த நோட்டிஃபிகேஷனும் இல்லையா. 2027 பிப்ரவரி மாதத்தில் சப் இன்ஸ்பெக்டர் டெக்னிக்கல் போஸ்டிங் வருது. மார்ச்சில் பேண்டு போலீஸ் வருது. ஜூனில் காமன் ரெக்ரூட்மெண்ட், அதாவது போலீஸ் கான்ஸ்டபிளுக்கான ரெக்ரூட்மெண்ட். அடுத்து ஆகஸ்ட்டில் ஜாயிண்ட் ரெக்ரூட்மெண்ட். இதில் தான் இந்த சப் இன்ஸ்பெக்டர் பதவிகள் வருது. ஓகே, ஸோ ஃபஸ்ட் நான் உங்களுக்கு சப் இன்ஸ்பெக்டர் டெக்னிக்கலுக்கான குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லிடுறேன். அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா இந்த மெனு டேப்லேயே பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணால் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் அப்படிங்கிற ஒரு டேப் இருக்கும். ஸோ அதில் போயிட்டு எஸ்ஐ டெக்னிக்கல் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கான எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருப்பாங்க. மினிமம் 20 வயசுலேருந்து 30 வயசு வரை அப்ளை பண்ணலாம். பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம்னா 32 வயது வரையும், எஸ்சி எஸ்டினா 35 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். குவாலிஃபிகேஷனை பொறுத்தவரையும் டிப்ளமோவோ இல்லை பிடெக்கோ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கில் முடித்தவங்க இந்த சப் இன்ஸ்பெக்டர் டெக்னிக்கலுக்கு அப்ளை பண்ணலாம். வழக்கம் போல் உங்களுக்கு தேர்வு இருக்குது. வேக்கன்சி கம்மியாக தான் வரும். பட் இந்த ஒரு பதவிக்கான வேக்கன்சி ரொம்ப மாதங்கள் ஆகுது. ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் இருக்குது. மினிமம் 163 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும் ஆண்கள் அப்படின்னா. அதே மாதிரி செஸ்ட் அளப்பாங்க. விமன் அப்படின்னா 154 சென்டிமீட்டர் இருக்கணும். ஸோ நீங்களும் இந்த பேஜை ஒன் டைம் ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள். நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த மெனு டேப்பில் நீங்கள் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸில் காமன் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு கொடுக்குறீங்க அப்படின்னா போலீஸ் கான்ஸ்டபிளுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். அதாவது இந்த காவல்துறையில் அதிக வேக்கன்சி வர இருக்கிற ஒரு பதவி அப்படின்னா போலீஸ் கான்ஸ்டபிள் கிரேடு 3. ஸோ இதற்கான கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். இப்போது வர இருக்கிற இந்த கான்ஸ்டபிள் பதவி மினிமம் ஒரு 10,000+ வேக்கன்சினாவது இருக்கும். ஏன் அப்படின்னா இப்போது சில ஆண்டுகளாக அதற்கான அறிவிப்பு வெளியாகாமல் இருக்குது. 18லேருந்து 26 வயசு வரை அப்ளை பண்ணலாம். பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம் நம்ம 28, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டினா 31 வயது வரை அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேர்வு இருக்குது. 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். உயரம், செஸ்ட்டு, பெண்களுக்கு இது போன்றதில் இருக்குது. ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்குது. கயிறு ஏறுதல் இது போன்ற ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்குது. எழுத்து தேர்வை பொறுத்தவரையும் ஜென்ரல் நாலேஜு, சைக்காலஜிலேருந்து உங்களுக்கு கேள்விகள் இருக்கும். 10ஆம் வகுப்பு தரத்தில் தான் இருக்கும். ஆண்கள்லாம் மினிமம் 170 சென்டிமீட்டரும், பெண்கள் அப்படின்னா மினிமம் 159 சென்டிமீட்டர்னாவது உயரம் இருக்கணும். எண்டூரன்ஸ் டெஸ்ட் இருக்குங்க. ஸோ அதில் ஆண்கள் அப்படின்னா 1500 மீட்டரை 7 நிமிஷத்தில் ஓடி காட்டணும். பெண்கள் அப்படின்னா 400 மீட்டர் 2 நிமிஷத்துக்குள்ளே ஓடி காட்டணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் கயிறு எறிதல், லாங் ஜம்ப், ஹை ஜம்ப் இது போன்றதும் இருக்குது. ஓகே, அதே மாதிரி இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸில் பாருங்கள், உங்களுக்கு ஜாயிண்ட் ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும். அதாவது அடுத்த 2027 அனைத்து பதவிகளுக்கான நோட்டிஃபிகேஷனும் வர இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாயிண்ட் ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிறது தான் சப் இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ பதவிக்கான நோட்டிஃபிகேஷன். ஏன் அப்புறம் ஜாயிண்ட்டுன்னு சொல்கிறாங்கன்னா தாலுக்கு, ஆர்ம்டு ரிசர்வ், தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸ் ஸ்டேஷன் ஆஃபீஸர் இது எல்லாத்துக்குமே சேர்த்து எல்லா துறைக்கான சப் இன்ஸ்பெக்டர் எடுப்பாங்க. ஸோ அதனால தான் எனி டிகிரி முடித்தவங்க இதற்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதற்கான வயது மினிமம் 20லேருந்து 30. அதாவது சப் இன்ஸ்பெக்டர் டெக்னிக்கலுக்கு என்ன வயது வரும்போ அதே தான் இங்கேயும். எழுத்து தேர்வு இருக்குங்க. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு, அப்புறம் ஸ்பெஷல் மார்க்ஸ் கொடுக்குறாங்க அவுட்ஸ்டாண்டிங் ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு. ஸோ இந்த ஒரு பேஜில் இது தொடர்பாக அனைத்து தகவலையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உயரமை பொறுத்தவரையும் மினிமம் 159 ஆண்கள் அப்படின்னா 170 சென்டிமீட்டரும், பெண்கள் அப்படின்னா குறைஞ்சது 159 சென்டிமீட்டர் இருக்கணும். ப்ளஸ் ஆண்களுக்கு மட்டும் செஸ்ட் அளப்பாங்க. இதுக்குமே பார்த்திங்கன்னா கயிறு ஏறுதல், ஹை ஜம்ப், லாங் ஜம்ப் இது போன்ற
எண்டூரன்ஸ் டெஸ்ட்டும் இருக்குது. ஓகே, ஸோ இந்த வீடியோ மூலமாக தமிழக காவல்துறையில் அடுத்ததாக எப்போ எந்தெந்த அறிவிப்புகள்லாம் வர இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ காவல்துறை வேலை அப்படிங்கிறது உங்களோட கனவு அப்படின்னா நீங்கள் இப்போலேருந்தே ஷெடியூல் பண்ணி ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, இன்னும் இவ்வளோ டைம் இருக்குது வரப்போகுது, இதெல்லாம் நம்ம படிக்கணும், சிலபஸ் இது தான், எல்லாத்தையுமே நீங்கள் அந்தந்த இவங்களோட யூஎஸ்ஆர்பி வெப்சைட்லேயே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். வேறு எதுவும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸ்லையும் இன்ஸ்டாலையும் கான்டாக்ட் பண்ணுங்கள். அது போன்ற முக்கியமான விஷயத்துக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை. டாட்டா.